அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா இடியாப்பம். இது வந்து இடியாப்பம் மாவு ஏற்கனவே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி, அதுக்கப்புறமா கருப்பு கவுனி அரிசி, இதில் கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அரைச்சி நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு 1 மந்த்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ இது 4 பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் இடியாப்பம் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே சுடுதண்ணி காய வச்சுக்கோங்க. இடியாப்பம் மாவு எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஆல்ரெடி காய வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. சுடு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் லைட்டாக சூட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஹாட் வாட்டர் தான் நல்லா கொதிக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கை வச்சிங்கன்னா ரொம்ப சுடும். அதனால் ஸ்பூன் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கையில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றும் போதே பாதி அளவுக்கு மாவு ரெடி ஆயிரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இடியாப்ப கட்டை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ மரத்தில் தான் இடியாப்ப கட்டை இருக்குது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா பிழியறதுக்கும் நல்லா சாஃப்டாக ஈஸியாக வரும். அதுக்காக இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டுட்டு ஈஸியாக பிழியறதுக்கு வரும். இட்லி தட்டில் தான் நான் இப்போ பிழிஞ்சு காமிக்க போகிறேன். இதில் எண்ணெய் தடவிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தை துடைச்சிட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஈஸியாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வரும். இது சூப்பராக இப்போ பாருங்கள், இடியாப்பம் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது பிழிகிற நேரத்தில் நம்ம சுடுதண்ணி காய வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில். இப்போ ரெடியான இடியாப்பத்தை எல்லாமே நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது டைம் எடுத்துக்கும். நார்மல் பச்சரிசி மாவில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஆனால் இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நம்ம இப்போ ரெடியானதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சூப்பராக பாருங்கள், சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு குருமா ரெடி பண்ணிக்கலாம், அதாவது பாயா ரெடி பண்ணிக்கலாம். 1 பார்ட் ரெசிபி தான் இது. இப்போ குக்கர்லேயே நான் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்த பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக வதங்க விட்டதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழுத்த தக்காளியாக 2 தக்காளி, அதாவது 4 பேர்த்துக்கு பண்ணுற மாதிரி குருமா இது. 2 தக்காளி பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா நசுங்கி வரணும். அந்த அளவுக்கு தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதக்கி வந்தாச்சு. இதுக்கப்புறமா பட்டாணி, பச்சை பட்டாணி, நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நைட்டே ஊற வச்சு இதை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் புதினா தான் ரொம்ப முக்கியம். புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்மளுக்கு தேவையான என்ன மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 மூடி தேங்காய், முந்திரி கொஞ்சம், சின்ன வெங்காயம், சோம்பு, கசகசா, இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மசாலாவை இப்போ இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை தேவைப்படலைன்னா தண்ணி தேவையில்லை. இப்போ நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு 2 விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பாயா ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இது சைடிஷ்
செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம சண்டே ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இடியாப்பம், ஒரு ஹெல்த்தியான இடியாப்பம், டயட் இடியாப்பம்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா இது கூட பாயா, வெஜ் பாயா வந்து நம்ம இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இடியாப்பம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த பாயாவும் நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். இந்த ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் போட்டுக்கிட்டு உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.